பொதுவாக இந்த குழந்தைகளை கடத்துகிற படங்கள் நம்ம நிறைய பார்த்துருப்போம். அதில் கடத்தப்பட்ட குழந்தையோட பேரண்ட்ஸ் அந்த கடத்தல்காரர்களை தேடி பயங்கரமாக அலைவாங்க. அந்த மாதிரி இந்த படத்தில் ஹீரோவோட பையனை யாரோ கடத்திடுறாங்க. அது யாரு என்னன்னு சொல்லிட்டு தேடி அலைகிறாரு ஹீரோ. ஆனால் கடைசியில் அவருக்கு தெரிய வருது ஒரு பேய் தான் அவருடைய பையனை கடத்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பேய் எப்படி கண்டுபிடிச்சாரு, அந்த பேய் கிட்ட இருந்து அவங்க பையனை எப்படி மீட்டெடுத்தாருன்ற கதையை சொல்கிற கதை தான் பே த கோஸ்ட். ஓப்பனிங் சீனில் 1679 வருஷத்தை காட்டுறாங்க. ஒரு பேஸ்மெண்ட்டை காட்டுறாங்க. அந்த பேஸ்மெண்ட்டில் இந்த பிளாக் மேஜிக்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த பொருட்கள்லாம் இருக்குது. கூடவே 3 குழந்தைங்க ரொம்ப பயந்து போய் உட்காந்துட்டு இருக்காங்க. ஏன்னா மேலே பயங்கரமான சத்தங்கள்லாம் கேட்குது. அவங்க அம்மாவை யாரோ போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அதில் ஒரு குழந்தை அம்மான்னு கத்துது. அந்த சவுண்டை கேட்டு அந்த மேலே இருக்கவங்க இந்த பேஸ்மெண்ட்டை உடைச்சிட்டு உள்ளே வராங்க. அப்படியே கட் பண்ணால் நம்ம ப்ரெசென்ட்டை காட்டுறாங்க. இந்த ப்ரெசென்ட்டில் ஒரு குழந்தை நல்லா தூங்கிட்டு இருக்கான். அப்போ அவன் விண்டோவில் ஏதோ சவுண்டு கேட்குது. அதை பார்க்கறதுக்காக வரான். இப்போ அந்த இடத்துல ஒரு உருவம் வருது. அந்த உருவத்தை பார்த்து பயங்கரமா பயப்படுறான் அந்த பையன். கட் பண்ணா ஓடி வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்றான், இந்த மாதிரி என் விண்டோல ஒரு உருவத்தை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு அப்படின்றத சொல்றான். சரி வா ஏன் கூட படுத்துக்கோ அப்படின்றத அவங்க அம்மா சொல்றாங்க. அப்பா அவன் என்ன சொல்றான்னா, அப்பா எப்போ வருவாரு, அவர் ஏன் எப்பவுமே பிஸியா இருக்காரு, என் கூட டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டாரு, இதெல்லாம் கேட்கறான். அப்பா நாளைக்கு வந்துருவாரு, நாளைக்கு ஹாலோவின், அவர் உன் கூட தான் ஸ்பெண்ட் பண்ணுவாரு, இதெல்லாம் சொல்லி அவனை படுக்க வைக்கிறாங்க. இப்போ கட் பண்ணா நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவர் ஒரு ப்ரொஃபசர். இவர் வந்து இந்த பழங்கால பொருட்கள் எல்லாம் ஆராய்ச்சி செஞ்சு ஆர்டிக்கல் எழுதுறவர். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆர்டிக்கல் எழுதிட்டு இருக்காரு. இப்போ டைம் ஆகி போய் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்க பையன் அவங்க அம்மா கூட படுத்துட்டு இருக்கான். அவனை கூட்டிட்டு போயிட்டு அவன் பெட்ரூம்ல படுக்க வைக்கிறாரு. அப்போ என்ன சொல்றானா, அவன் அந்த விண்டோல எனக்கு ஏதோ பார்த்த மாதிரி இருக்கு, கொஞ்சம் பாக்குறீங்களா என்னன்றதை கேட்கறான். இவரும் போய் பாக்குறாரு, ஒண்ணும் இல்லை அப்படின்றத சொல்றாரு. சரி நாளைக்கு ஹாலோவின் கரெக்ட் டைமுக்கு வந்துருங்க, நம்ம வெளியில போனோம் அப்படின்றத சொல்லும் போது கண்டிப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு இவர் இங்க வந்துடுறாரு. இப்போ பெட்ரூம்ல அவங்க ஒய்ஃப் கூட பேசிட்டு இருக்காரு. ஒய்ஃப் என்ன சொல்றாங்கன்னா, பையன் ரொம்ப ஏங்கி போயிருக்கான், கொஞ்சம் அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்றத சொல்லும் போது, உனக்கே தெரியும் என் ஆர்டிக்கலை ரிலீஸ் பண்ணோம்னா எனக்கு வந்து அப்ரூவல் வேணும், அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இதெல்லாம் சொல்றாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு 2 பேரும் படுக்கிறாங்க. இப்போ அடுத்த நாள் காட்டுறாங்க. அவரோட யூனிவர்சிட்டியில வந்து அவர் பாடம் எடுத்துட்டு இருக்காரு. ஏதோ ஒரு டீமனை பத்தி தான் பாடம் எடுத்துட்டு இருக்காரு. அந்த பாடத்தை முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் ஹாலோவின் போங்க அப்படின்றத சொல்றாரு. இங்க கட் பண்ணா வீட்டுல பையன் ரெடியா இருக்கான். அப்பா எப்போ வருவாரு எப்போ வருவான்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம அவங்க அம்மாவுக்கு ஒரு டிராயிங்கை காட்டுறான். அந்த டிராயிங்கை பார்த்துட்டு அவங்க பயந்துடுறாங்க. என்ன இது அப்படின்றத கேட்குறாங்க. நேற்று நைட்டு விண்டோல இந்த உருவத்தை தான் பார்த்தேன் அப்படின்னும் போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்றத சொல்லிட்டே இருக்காங்க. ஆனா அப்பா இன்னும் வரல, அதனால பையன் வெக்ஸாவே இருக்கான். இங்க இந்த யூனிவர்சிட்டியில இவரோட ஆர்டிக்கலுக்கு அப்ரூவல் கொடுத்துட்டு இருப்பாங்க. அந்த லெட்டர் வந்துட்டு இருக்கும். அதனால அதை எடுத்துட்டு போயிட்டு அவரோட ஹெட் கிட்ட காட்டுறாரு. அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உன்னை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன்றத சொல்றாங்க. இப்போ டைமை பார்க்குறாரு. டைம் ஆயிடுச்சு. வெளியில வந்து டாக்ஸிலாம் கூப்பிட்டு பார்க்குறாரு. ஒண்ணுமே வேலைக்கு ஆகல. அப்படியே அடிச்சு பிடிச்சி வீட்டுக்கு வராரு. பார்த்தா வீட்டில் வந்து ஸ்டிக்கி நோட்டு ஓட்டிட்டு இருக்காங்க. நாங்கள் கிளம்பிட்டு உங்களுக்கு வெயிட் பண்ணி பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அம்மாவும் பையனும் மட்டும் தான் போயிருக்காங்க ஹாலோவினுக்கு. பையன் ரொம்ப வெக்ஸா தான் இருக்கான். அப்படியே வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து பார்த்தா இவரு ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு வா வெளில போலாமான்றதை கேட்குறாரு. பையன் வாங்க போகலாம், அங்கே கார்னிவல் நடக்குது அங்கே போகலான்றாங்க. அதுக்கு அம்மா அதெல்லாம் முடியாது அப்படின்றத சொல்லும் போது இவர் என்ன சொல்றாருன்னா, நான் கூட்டு போயிட்டு வரேன், அது மட்டும் இல்லாமல் எனக்கு லெட்டர் வந்துருச்சுன்றதை சொல்லும்போது அவங்களும் ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க கார்னிவல் வராங்க. இவன் கையில் ஒரு கேமரா வச்சுட்டு இருக்கான். அவங்க அப்பா மேலே ஏறி உட்காந்துட்டு எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே வரான். இவங்க அப்பாவும் பேசிட்டே வராரு. அப்போ என்ன ஆகுதுன்னா திடீர்னு ஒரு உருவத்தை பார்த்துட்டு பயங்கரமா பயந்துடுறான். அந்த கேமரால இவன் எடுத்து பார்க்குறான். வேற யாரு மேலே வேற யாரோ இருக்காங்க. சரி அவங்க அப்பா என்ன கேட்குறாருன்னா, உனக்கு ஐஸ்கிரீம் வேணுமா அப்படின்றத கேட்குறாரு. சரி வாங்கி கொடுங்க அப்படின்றத சொல்றான். அப்படியே போயிட்டே இருக்கும்போது அந்த ஐஸ்கிரீம் கடையில் நிற்கும் போது இவன் ஒரு மாதிரி பயத்திலேயே இருக்கான். ஏதோ ஒரு உருவத்தை பார்க்குற மாதிரியே இருக்கு. அப்போ அவங்க அப்பா கிட்ட என்ன சொல்றான்னா, டேட் கேன் வி பே த கோஸ்ட் அப்படின்றத கேட்குறான். பே த கோஸ்ட் அப்படின்னா பே பண்ணலாமா கோஸ்ட்டுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை கேட்குறான். என்னது அப்படின்ட்டு கீழே பார்க்குறாரு. பார்த்தா குழந்தைய காணும். இவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த கூட்டத்தில் எப்படியும் அப்படியும் தேடுறாரு. போலீஸ் கிட்ட சொல்றாரு. சரி வீடு பக்கத்துல தானே இருக்கு, பையன் அங்கே போயிருப்பான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து தேடுறாரு. அவங்க ஒய்ஃபை பயங்கரமா அழுகுறாங்க. உன் கூட தானே பையனை அமிச்சு அப்படி தொலைச்சிட்டு வந்து நிற்கிறீ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ராத்திரி எல்லாம் தேடுறாங்க. குழந்தை கிடைக்கவே இல்லை. ஒரு பெரிய கேஸ் ஆகுது. டிடெக்டிவ் வந்து என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் 24 ஹவர்ஸ்ல கிளியர் ஆகிற கேஸ் தான், பயப்படாதீங்க, உங்க ஒய்ஃப் கூட இருங்கன்றாங்க. ஆனா உங்க ஒய்ஃப் வந்து பயங்கரமா கதறாங்க. ஃபுல்லா இவரை பிளேம் பண்றாங்க. இப்போ 2 நாள் ஆகுது, 1 வாரம் ஆகுது, பையன் கிடைக்கவே இல்லை. அப்படி இப்படியோ 1 வருஷம் ஆயிடுச்சு. அடுத்த ஹாலோவினே வரப்போகுது. ஸோ இவங்க 2 பேரும் உங்க பையன் காணாம போனதுனால பிரிஞ்சுட்டாங்க. இப்போ நம்ம ஹீரோ தனியா இருக்காரு. அவர் என்ன பண்றாருன்னா, அந்த ஊர்ல இருக்க எல்லா மிஸ்ஸிங் கேஸை பத்தியும் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க பையனை வந்து தேடுறதுல முன்முறமா இருக்காரு. அது மட்டும் இல்லாம ஓயாம போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு அந்த டிடெக்டிவை தொல்லை பண்ணிட்டே இருப்பாரு. என் பையனை நீங்க கண்டுபிடிக்கல, லேசியா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அவர் என்ன சொல்றாருன்னா, உங்க பையனுக்காக தான் கடந்த 1 வருஷமா நாங்க உழைச்சிட்டு இருக்கோம், புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அனுப்பிடுறாரு. இப்போ 1 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன பையனுக்கு போஸ்டர் எல்லாம் ஓட்டிட்டு இருக்காரு. திடீர்னு ரோட்ல அவங்க பையனோட வாய்ஸ் கேக்குது. எங்க இருந்தோ டேடி
டாடி காப்பாத்துங்கன்னு கூப்பிடுற மாதிரி இருக்கு. இப்படி இப்படியும் பாக்குறாரு, காணோம். இவருக்கு ரீசெண்ட் டைம்ல ரொம்ப நாளே அவரோட பையனோட வாய்ஸ் கேட்கற மாதிரி இருக்கு. அவன் ஏதோ சொல்ல வர மாதிரி இருக்கு. இப்போ வந்து அவரோட காலேஜுக்கு போறாரு, பாடம் நடத்திட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தா வெளியில அவங்க பையன் வர மாதிரியே இருக்கு. ரொம்ப கன்ஃபியூஸ்ட் ஆகி போயிருக்காரு. இப்போ மறுபடியும் என்ன ஆகுதுன்னா, ரோட்ல ஒரு பஸ் போகுது. அதுல அவங்க பையன் காப்பாத்துங்கன்ற மாதிரி பாக்குற மாதிரி இருக்கு. அந்த பஸ்ஸை துரத்திட்டு போறாரு, உள்ள போய் தேடி பாக்குறாரு. பார்த்தா அந்த இடத்துல அவங்க பையன் இல்ல. இவருக்கு ஏதோ தோணுது, ஏதோ தப்பா இருக்கே அப்படின்றது தோணுது. அந்த பஸ் லீட் பண்ணி ஒரு இடத்துல கூட்டு போய் நிக்குது. அதுல ஒரு இடத்துல செவத்துல பே த கோஸ்ட் அப்படின்றது இருக்கு. பே த கோஸ்ட், இதுதான் நம்ம பையன் கடைசியா சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள போறாரு. அப்படியே அண்டர் கிரவுண்ட்ல போய் பாக்குறாரு. அங்க நிறைய பிச்சைக்காரங்க எல்லாம் இருக்காங்க. இவரு உள்ள போய் கேட்கிறாரு, யார் அது வெளியில இருந்து பே த கோஸ்ட்னா என்ன அப்படின்றத கேட்டுட்டு இருக்காரு. அப்படியே உள்ள வர்றாரு. இருட்டுல பார்த்தா ஒரு வயசானவர், கண்ணு தெரியாதவர் அப்படியே நடந்து வந்துட்டு இருக்காரு. அப்ப திடீர்னு மேல இருந்து யாரோ அழுகிற மாதிரி சத்தம் கேட்குது. இவர் என்ன சொல்றாருன்னா, டக்குன்னு நெருப்பெல்லாம் மூடுங்க அப்படின்றத சொல்றாரு. எல்லாரும் மூடுறாங்க. இப்போ இவர் பாக்கிறதுக்கே கொஞ்சம் வயசானவ மாதிரி இருக்காரு, ஹெட் மாதிரி இருக்காருன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் கேட்கிறாரு. பே த கோஸ்ட்னு வெளியில எழுதிருக்கு, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றத கேட்கும்போது இவர் உள்ள கூட்டு போய் காட்டுறாரு. இன்னும் நிறைய எழுதி இருக்கு. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்றத கேட்கிறாரு. உனக்கு படிக்க தெரியாதா? பே த கோஸ்ட்னா என்ன? கோஸ்ட்டுக்கு பே பண்ணணும் அப்படின்றத அவர் சொன்னோன்னு இவர் அங்க இருந்து வந்துடுறாரு. இப்போ அவங்க ஒய்ஃபை மீட் பண்ணணும்னு டிசைட் பண்றாரு. என் கூட கொஞ்சம் வெளியில வரையான்னு கூப்பிட்டு காஃபி ஷாப்க்கு கூப்பிடுறாரு. அவர் என்ன கேட்கிறாருன்னா, ரீசெண்ட் டைம்ல நம்ம பையன் உங்ககிட்ட ஏதாவது பேசுற மாதிரி இருக்கா, அவனை பாக்குற மாதிரி இருக்கா அப்படின்றத கேட்கும்போது அவங்க அம்மா ஏஞ்சி போறாங்க. என் பையனையும் தொலைச்சிட்டு இப்ப என்ன வந்து ஹர்ட் பண்றியா? எனக்கு எங்க பார்த்தாலும் அவனை பாக்குற மாதிரி தான் இருக்கு. ஆனா கிட்ட போய் பார்த்தா அவன் இல்ல தெரியுமா? நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா? இனிமே என் மூஞ்சிலே முழிக்காத அப்படின்ட்டு அவங்க போயிடுறாங்க. இவரால் என்ன பண்ண முடியும்? மறுபடியும் வீட்டுக்கே வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்துட்டு அவரோட ரிசர்ச் ஆரம்பிக்கிறாரு. அதுல அவங்க பையன் கையில ஒரு கேமரா இருந்திருக்கும். அந்த கேமரால என்ன இருக்கு அப்படின்றத பாக்குறாரு. கடைசியா அவங்க எடுத்த வீடியோவை பார்த்துட்டே இருக்காரு. அப்படியே கீழே வச்சிடறாரு. திடீர்னு அந்த வீடியோல ஏதோ ஒண்ணு வருது. சம்பந்தமே இல்லாம வேற ஏதோ ரெக்கார்ட் ஆன மாதிரி வருது. ஆனா அது ரெக்கார்டே கிடையாது, வேற எங்கேயோ லைவ் டெலிகாஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கு. என்னதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. பார்த்தா அதுல இருட்டுல ஒரு பழைய வீடு தெரியுது, மரத்தாலான வீடு. அந்த வீட்டுக்குள்ள பார்த்தா நிறைய பசங்கள் இருக்கிற மாதிரி தெரியுது. இவர் ஷாக்கிங்கா அதை பார்த்துட்டு இருக்கும்போது அது ஆஃப் ஆயிடுது. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோட ஒய்ஃப் வீட்டுல காட்டுறாங்க. அவங்க நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. திடீர்னு ஏதோ சத்தம் கேட்குது. என்னன்னா, அவங்க பையன் வந்து ஒரு சின்ன சைக்கிள் மாதிரி இருக்கும், அதை வீட்டுக்குள்ளேயே விளையாடிட்டு இருப்பான். அந்த சவுண்ட் கேட்குது. இவங்க கீழே வந்து பார்க்கும்போது அந்த சைக்கிள் ஆளே இல்லாம இவங்க கிட்ட வந்து பொத்துன்னு விழுந்துருது. இவங்க ஷாக் ஆயிடுறாங்க. நம்ம ஹஸ்பண்ட் சொன்ன மாதிரியே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அவரை மீட் பண்ண போறாங்க. நீங்க சொன்னதெல்லாம் எனக்கு நடக்குது அப்படின்றத சொல்லும் போது அவர் உள்ள கூட்டு போயிட்டு அவரோட ரிசர்ச் எல்லாம் காட்டுறாரு. சரி, ஓகே, உன் பர்த்டே எப்போ அப்படின்றத கேட்கிறாரு. அந்த டேட் போட்டு பாக்குறாங்க. இந்த டேட்ல இவ்வளவு குழந்தைகள் காணாம போயிருக்காங்க. அதுல வந்து 70% பேர் கண்டுபிடிச்சிட்டாங்க. நம்ம பையன் பர்த்டே என்னன்னு சொல்லு அப்படின்றாரு. அந்த டேட்ல பார்த்தா அதுல ஒரு இவ்வளவு பேர் காணாம போயிருப்பாங்க. அதுல ஒரு 80% கண்டுபிடிக்கப்பட்டாங்க. ஆனா ஒரு டேட்ல காணாம போனவங்களை வந்து இது வரைக்கும் 1-2 பேரை தவிர வேற யாரும் கண்டுபிடிக்கல அப்படின்றத சொல்றாரு. அது என்ன டேட்னா ஹாலோவின் டேட். அந்த ஹாலோவின் டேட்ல காணாம போனவங்கள வந்து இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கவே மாட்டாங்க. அது ஏன் அப்படின்றத தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்றத சொல்றாரு. ஸோ 2 வருஷத்துக்கு முன்னாடி ஹாலோவின் அப்போ ஒரு பொண்ணு காணாம போயிருப்பா. ஸோ அவங்க அப்பா வந்து இதே மாதிரி தான் சொல்லியிருப்பாரு, அவங்க பொண்ணை நான் அதுக்கப்புறம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவரை பார்க்கலான்னு போறாங்க. அவர் ட்ரக்கு அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குப்பை மாதிரி கிடக்குறாரு. அவர்கிட்ட போய் கேட்கும்போது எனக்கு காசு தெரியா அப்படின்னு அவர் கேட்டுட்டு காசை வாங்கிக்கிட்டு அவர் சொல்றாரு, என் பொண்ணு காணாம போனா, அதுக்கப்புறம் அவளை தேடாத இடமே கிடையாது. பட் அதுக்கப்புறம் அடிக்கடி வருவா, என்கிட்ட ஏதோ பேசுற மாதிரி இருக்கும், எனக்கு ஒண்ணுமே புரியாது. ஆனா போன வருஷம் ஹாலோவின் அப்பதான் அவளை கடைசியா பார்த்தேன், அதுக்கப்புறம் அவன் என்கிட்ட வரவே இல்லை அப்படின்றத சொல்றாரு. இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, இந்த டிடெக்டிவ் கால் பண்ணி அவர் என்ன சொல்றாருன்னா, ஹாலோவின் டேட் அப்போ காணாம போன குழந்தைகளை மட்டும் நீங்க கண்டுபிடிக்க முடியல, அது ஏன் உங்களால ஆன்சர் பண்ண முடியுமா அப்படின்றத கேட்கும்போது இப்போ அந்த டிடெக்டிவ்க்கே வந்து என்ன தோணுதுன்னா, ஏன் அப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா அந்த கேஸ் எல்லாம் புரட்டி பார்க்குறாரு. அவரு இப்போ லாஸ்ட் இயர் வந்து நம்ம ஹீரோட பையன் சார்லி தொலைஞ்சப்போ கூடவே மியா அப்படின்ற ஒரு சைனீஸ் காலம் தொலைஞ்சிருப்பா. இப்போ அவங்கள விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிடெக்டிவ் போறாரு. அப்போ என்ன ஆகுதுன்னா, அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்றத கேட்கும்போது இல்லை அப்படின்றத சொல்றாரு. இவரு இல்லை, முந்தா நேற்று நைட்டு வந்தா என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு இருந்தா, நான் கிட்ட போறதுக்குள்ள அவன் மறைஞ்சிட்டா, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலன்னு அழுகுறாங்க. இப்போ திடீர்னு ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் மாதிரி ஆகி அங்க நெருப்பு இவங்க மேல படுற மாதிரி இருக்கு. அதுக்குள்ள அந்த டிடெக்டிவ் வந்து இவங்களை காப்பாத்திடுறாரு. என்னடா இது விசித்திரமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு டிடெக்டிவ் ஃபீல் பண்றாரு. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ ஹீரோயின் ஒன்னா இருக்காங்க. ஹீரோயின் குளிச்சிட்டு இருக்கும்போது இவர் வந்து எல்லாமே டின்னர் எடுத்து வச்சிட்டு இருக்கும்போது இப்போ திடீர்னு தெருவில் ஏதோ பசங்க நிக்கிற மாதிரி இருக்காங்க. போய் பார்த்தா 3 பசங்க லைனா நின்றுட்டு இருக்காங்க. மூஞ்செல்லாம் கவர் ஆயிருக்கு. திடீர்னு அவங்க எரிய ஆரம்பிக்கிறாங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ள வராரு. திடீர்னு பார்த்தா அந்த ரூம் ஃபுல்லா மாஸ்க் போட்டு குழந்தைங்க நின்றுட்டு இருக்காங்க. ஒரு செகண்ட் வந்துட்டு போறாங்க. இவர் பயந்துடுறாரு. இப்போ இவர் வந்து என்ன சொல்றாருன்னா, அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லும் போது அவங்க ஒய்ஃப் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம யாராச்சும் இந்த பேய் ஓட்டுறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்கள கூப்பிடலான்னும் போது மோஸ்ட்லி அவங்களாம் ஃப்ராடா தானே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆளை பெஸ்ட்டா கூப்பிடுறாங்க. அவங்க உள்ள வரும்போதே ஒரு மாதிரி ஷாக்கிங்காக தான் வராங்க, இங்கே ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உள்ள வந்துட்டு உங்க பையன் யூஸ் பண்ணது ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாங்க. எதுவுமே கிடைக்கல. இப்போ திடீர்னு அந்த பையன் பார்த்து பயந்தான் தெரியுமா, விண்டோ, அந்த விண்டோ கிட்ட போய் நிற்கிறாங்க. அது இங்கே தான் இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. இவங்க அப்படியே அந்த விண்டோ வழியா பார்க்குறாங்க. இவங்க கண்ணில் ஏதோ ஒரு மாதிரி ஆகுது. இப்போ திடீர்னு என்ன பண்றாங்கன்னா, இவங்க தூக்கி அடிக்கப்படுறாங்க. இவங்களை செவுத்துல வச்சு யாரோ கழுத்தை நெரிக்கிற மாதிரி இருக்கு. இவங்க 2 பேரும் அப்படியே பயந்து போய் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ திடீர்னு அவங்க கண்ணு வாய் மூக்குல எல்லாம்
புகையா வர ஆரம்பிக்குது. அப்படியே கீழே பொத்துன்னு விழுறாங்க. நம்ம ஹீரோ தொட்டு பார்க்குறாரு, பயங்கர சூடா இருக்கு, தொடக்கூட முடியல. இப்போ போலீஸ்க்கு கால் பண்றாங்க. அந்த டிடெக்டிவ் வராரு. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் பண்றீங்கன்னும் போது அவர் சொல்றாரு, நாங்க எதுவும் பண்ணல, இது ஏதோ ஆவி மாதிரி இருக்குன்னும் போது, என்னது ஆவியா, இந்த காலத்துல இதெல்லாம் என்னால நம்ப முடியாது, உங்க மேல ஒரு கேஸே விழ போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இப்போ இங்க காட்டுறாங்க நம்ம ஹீரோ கீழே இருக்காரு, அவரோட ஒய்ஃப் மேல தூங்கிட்டு இருக்காங்க. திடீர்னு அந்த ஒய்ஃபோட போன்ல அந்த பையன் வரைஞ்சா தெரியுமா உருவம், அது வருது. அது மட்டும் இல்லாம ஏதோ சவுண்டு கேட்டு நம்ம ஹீரோ மேல வந்து பாக்குறாரு. பார்த்தா ஒரு மாதிரி பேய் பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்காங்க. திரும்பி சார்லியோட வாய்ஸ்ல பேச ஆரம்பிக்கிறாங்க. டேட், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, என்ன வந்து காப்பாத்துங்க, இங்க ரொம்ப குளிரா இருக்கு, அவ வந்துட்டே இருக்காங்களே, காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. இவர் என்னடா சொல்ற கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வராரு. பார்த்தா அவங்க ஒய்ஃப் கையில ஒரு நைஃப் இருக்கு, அதை வச்சு அவங்க கையில ஏதோ அறுத்துட்டு இருக்காங்க. இப்போ பேய் மாதிரி ஏதோ பண்றாங்க. இவர் டக்குன்னு அவங்களுடைய கைகளை பிடிச்சி அவங்கள அடக்குறாரு. அது மட்டும் இல்லாம கையில இந்த ரத்தம் வருதுனால அதுக்கு அடிப்பட்ட இடத்துக்கு மருந்து போட்டுட்டு இருக்காரு. இப்போ அவங்களுக்கு தெரியுது என்ன நடந்தது அப்படின்றத கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ கையில பார்த்தா ஏதோ ஒரு சிம்பிள் இருக்கு. அந்த சார்லி பையன் ஏதோ ஒரு க்ளூவை கொடுத்துட்டு போயிருக்கான். அந்த சிம்பிளை வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ அவரோட ஹெட் கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்கிறாரு. அவங்க வந்து ஒரு ரிசர்ச்சை காமிக்கிறாங்க. அதாவது 1679ல ஸ்பானிஷ் ஃப்ளூ வந்திருக்கும். இப்ப இருக்க H1N1 வைரஸ் அதே வைரஸ் தான். அந்த டைம்ல கிட்டத்தட்ட 500 மில்லியன் பேருக்கு மேல இறந்துருப்பாங்க அந்த இடத்துல. அப்போ அந்த நாட்டுல அங்க ஒரு ஐரிஷ் பொண்ணை வந்து இவ வந்து மந்திரவாதி, இவ செஞ்ச மந்திரத்தால தான் அந்த நோய் வந்ததுன்னு சொல்லிட்டு அவளை கும்பலா சேர்ந்து எரிச்சிருப்பாங்க. இப்போதைக்கு எனக்கு இந்த டீட்டெயில் தான் தெரியுது, வேற எந்த டீட்டெயிலும் எனக்கு தெரியல, நான் கண்டுபிடிச்சு சொல்றேன் அப்படின்றத சொல்லும் போது நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, அந்த ஐரிஷ் கம்யூனிட்டி கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சு போயிட்டாங்க, பட் இன்னும் சில பேர் நம்ம ஊர்ல இருக்காங்க. அவங்க வந்து இன்னும் வந்து அந்த ஹாலோவீன் அப்போ அவங்க சடங்குகளை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்க இனிக்கும் பண்ணுவாங்க, அங்க போனா எங்களுக்கு ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அங்க போறாங்க. இங்க கட் பண்ணா அந்த பேய் ஓட்டை வந்து இறந்துருப்பாங்க தெரியுமா லேடி, அவங்கள போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. டாக்டர் ஷாக் ஆயிடுறாரு. அந்த டிடெக்டிவ் கிட்ட கூட்டு காமிக்கிறாரு. என்ன காமிக்கிறாருன்னா, அவங்க மேல் ஸ்கின்ல எதுவுமே ஆயிருக்காது, பட் உள்ள பார்த்தா எல்லா பார்ட்ஸும் கருகி போய் கிடக்கும். அது எப்படின்றதே அவருக்கு புரியாது. இப்போ அந்த டிடெக்டிவ் ஷாக் ஆயிடுறாரு. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோவும் ஹீரோயின் அந்த இடத்துக்கு போயிட்டாங்க. அந்த இடத்துல தான் முதல் ஹாலோவீன் கொண்டாடப்பட்டது. ஸோ அங்க போறாங்க. அங்க ஒருத்தங்க இருக்காங்க, பார்க்கறதுக்கு கொஞ்சம் பிரில்லியண்டா இருக்க மாதிரி இருக்கு. அவங்க கிட்ட கேட்கறாங்க, என்ன பாட்டு பாடிட்டு இருக்கீங்க அப்படின்றது கேட்கும்போது, இங்க இருக்க ஸ்பிரிட் எல்லாம் நாங்க வணங்குற மாதிரி இந்த பாட்டை பாடிட்டு இருக்கோம் அப்படின்னும் போது, இந்த இடத்துல தான் ஃபர்ஸ்ட் ஹாலோவீன் நடந்ததுன்றதையும் அவங்க சொல்றாங்க. இப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, என் பையன் லாஸ்ட் ஹாலோவீன் அப்போ காணாம போயிட்டான், ஒரு 3 நாளைக்கு முன்னாடி என்னை வந்து காப்பாத்துனா, அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது, நான் சாதாரண ஸ்கூல் டீச்சர், எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ட்டு அவங்க போறாங்க. அப்ப ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, அந்த சிம்பிளை காட்டுறாங்க. இதை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த சிம்பிளை பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த சிம்பிள் க்ரோன் அப்படின்ற ஒரு பேயோட சிம்பிள் அப்படின்றத சொல்றாங்க. அந்த க்ரோன்ன்ற பேய் என்ன பண்ணுதுன்னா, எவ்ரி ஹாலோவீன் அப்போ 3 குழந்தைகளை இந்த உலகத்துல இருந்து அந்த பேய் உலகத்துக்கு கடத்திட்டு போயிடுமா. அதனாலதான் ஒரு சாங்கியம் மாதிரி இங்க பண்றாங்க. குழந்தைங்க கையில சின்ன பொம்மைகளை கொடுத்து எரிக்க சொல்றாங்க. ஸோ அந்த குழந்தைகளை வந்து அந்த பேய் கடத்தாதுன்னு சொல்லிட்டு அவங்க காமிக்கிறாங்க. இவங்க என்ன கேட்கறாங்கன்னா, லாஸ்ட் இயர் என் பையன் கடத்தப்பட்டிருக்கான், அவன் செத்துட்டு இருப்பானா அப்படின்றத கேட்கும்போது, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இதுதான், இந்த ஹாலோவீன் முடிகிறப்போ அந்த உலகத்துக்கும் இந்த உலகத்துக்கும் இடையான கேட் ஓப்பன் ஆகும். அங்கிருந்து ஒரு குழந்தைய இங்க கொண்டு வரணும்னா அதுக்கு 1 வருஷம் தான் வேலிடிட்டி. அதாவது லாஸ்ட் இயர்ல கடத்தப்பட்ட குழந்தைகளை வேணா நம்ம கூட்டிட்டு வரலாம், அதுக்கு முன்னாடி அதுக்குள்ள போன குழந்தைகளை நம்மளால கொண்டு வர முடியாதுன்றது தான் சாங்கியம் அப்படின்றத சொல்லுது. இது வந்து ஹிஸ்டரியா பேசப்படுது அப்படின்றத சொல்லும் போது, சரி அது எங்க இருக்கும் அந்த கேட் அப்படின்றத கேட்கும்போது, அது எங்களுக்கு தெரியாது, அந்த இடம் வந்து அந்த இடத்துல வந்து அந்த பேய் அழுகுற சவுண்டு கேட்குமா அப்படின்றத சொல்லும் போது, இப்ப நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வருது. அந்த சப்வேல அவர் ஒரு குரல் கேட்டிருப்பா தெரியுமா, பேயோட குரல், அது ஞாபகத்துக்கு வருது அவருக்கு. எனக்கு எங்கன்னு தெரியும் அப்படின்றத கேட்கும்போது, நீங்க எது பண்ணாலும் அந்த மிட்நைட்குள்ள பண்ணணும், மிட்நைட்க்கு அப்புறம் அந்த கேட் க்ளோஸ் ஆயிடும், அதுக்கப்புறம் அவ்வளவுதான் அப்படின்றத சொல்லும் போது, இன்னும் 2 மணி நேரம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயினும் அங்க இருந்து கிளம்புறாங்க. இங்க நம்ம ஹீரோவோட ஹெட் வந்து டோட்டலா கண்டுபிடிச்சிட்டாங்க ரிசர்ச் பண்ணி. அதை பத்தி இவங்க கிட்ட சொல்றாங்க. அந்த க்ரோன் அப்படின்ற பேயோட பேர் வந்து ஆனி ஸ்வாக்வின். இந்த ஆனி ஸ்வாக்வின் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த டைம்ல வந்து இவங்க சின்ன மந்திரவாதி மாதிரி இந்த பிளாக் மேஜிக்லாம் பண்றவங்க. அந்த டைம்ல தான் அந்த ஸ்வைன் ஃப்ளூ வந்திருக்கும். அதனால ஏகப்பட்ட பேர் இறந்ததுனால அந்த ஊர் மக்கள்லாம் இவளால தான் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இவளை கொலை பண்ணுறதுக்காக வராங்க. அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா, குழந்தைகளை பேஸ்மெண்ட்ல அடைச்சி வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு இன்ட்ரோ கொடுத்தாங்க இல்லையா, அதுதான். இப்போ அந்த ஆனியை வந்து ஊர் மக்கள் எல்லாம் பயங்கரமா அடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம உன் பிள்ளைகள்லாம் எங்க இருக்கு சொல்லு அப்படின்றதையும் கேட்கறாங்க. அந்த டைம்ல தான் கீழே இருக்க அந்த குழந்தை கத்திடும். ஸோ இவங்க 4 பேரையும் கூப்பிட்டு போயிட்டு என்ன பண்றாங்கன்னா, இந்த 3 குழந்தைங்களையும் இந்த லேடியும் தனியா கம்பத்துல கட்டி வச்சு நெருப்பு வச்சு எரிக்கிறாங்க. அந்த மாதிரி எரிக்கும் போது அவங்க ஒரு சாபம் விட்டு போறாங்க. நான் கண்டிப்பா ஒவ்வொரு வருஷமும் வருவேன், உங்களோட குழந்தைகளெல்லாம் நான் தூக்கிட்டு போவேன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க சாவறாங்க. ஸோ இதை பத்தின உண்மை உங்களுக்கு தெரிஞ்ச உடனே என்ன ஆகுதுன்னா, கழுகுகள்லாம் வந்து இவங்க வர காரை அட்டாக் பண்ணுது. அது மூலியமா அந்த கார் வந்து ஆக்சிடென்ட்ல மாட்டிக்குது. இங்க இந்த உண்மையை கண்டுபிடிச்ச இந்த ப்ரொஃபசர் வந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த இடத்துல அப்படியே பொறுமையா போயிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா மாடி மேல இருந்து ஒரு உருவம் வந்து இவங்களை தள்ளி விடுது. இப்போ அப்படியே கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோ ஹீரோயினை காட்டுறாங்க. 2 பேருக்குமே டைம் ஆயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல இங்க இருந்து கிளம்பு, போலீஸ் வரத்துக்குள்ள அப்படின்றத சொல்றாங்க. ஸோ அதனால போலீஸ் வரத்துக்கு முன்னாடி அவர் அங்கிருந்து ஓடி வந்துடுறாரு. நேரா அந்த சப்வேக்கு ஓடி வராரு. யாராச்சும் இருக்காங்களான்னு பாக்குறாரு, யாருமே இல்லை. என்னடா யாருமே இல்லைன்னு தேடி பார்த்துட்டு இருக்கும் போது அந்த வயசான கிழவர் அங்க
அங்கே வராரு. எனக்கு வந்து அந்த பேய் அழுக சவுண்டு வந்ததுல எனக்கு அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்றத சொல்லும்போது, இந்த மாதிரி என் பையனை கடத்திட்டா நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்றத சொல்லும்போது, உனக்கு அந்த அளவுக்கு டைம் இல்லையே இப்போ அப்படின்றத சொல்கிறாரு அவர். அது மட்டும் இல்லாமல் நான் அந்த வழியை காட்டுறேன், அதுக்கு பதில் உன் வாட்ச் வேணும் அப்படின்றத கேட்கும்போது இவரும் வாட்சை கழட்டி கொடுக்குறாரு. எதுக்கு வாட்சை கேட்டாருன்றதே தெரியல. டக்குன்னு ஒரு இடத்துக்கு கூட்டு போய் காட்டுறாரு. கூடவே டார்ச் லைட்டும் கொடுக்குறாரு. இதுக்குள்ளே போ, மூடத்துக்குள்ளே வந்துரு, அது உன் டேலண்ட் அப்படின்றத சொல்கிறாரு. ஸோ இப்போ நம்ம ஹீரோவும் அதுக்குள்ளே போகிறாரு. அந்த வேர்ல்டுக்குள்ளே அப்படியே உள்ளே போகிறாரு. அந்த இருட்டில் ஒரே ஒரு வீடு மட்டும்தான் இருக்குது. ரொம்ப பழஞ்ச வீடு மாதிரி இருக்குது. ஸோ அந்த வீட்டுக்குள்ளே போகிறாரு. அந்த வீடு வேறு எந்த வீடும் கிடையாது. இந்த பசங்களையும் இந்த லேடியும் வச்சு எரிச்சாங்க தெரியுமா, அந்த வீடு தான். அந்த சிம்பிளும் அங்கே இருக்குது. பொறுமையாக அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறாரு. இப்போ தான் ஷாக் ஆயிடுறாரு. என்னன்னு பார்த்தா ஏகப்பட்ட குழந்தைங்க, 100 கணக்கில் குழந்தைகள் இருக்குது. எல்லாமே ஹாலோவீனில் திருடப்பட்டதுனால ஹாலோவீன் கெட்டப்லேயே ரொம்பவும் ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்குது. இவர் வந்து சார்லி அப்படின்றத கூப்பிடுறாரு. பார்த்தா பாதி குழந்தைங்களுக்கு மேலே கை தூக்குது. இவர் அப்படியே அந்த குழந்தைங்களுக்கு நடுவில் பூந்து போகிறாரு. அவரோட பையனை தேடுறாரு, எப்படியாவது கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ டைம் வேற இல்லை. அப்போ தான் என்ன ஆகுதுன்னா அவங்க பையனை கண்டுபிடிக்கிறாரு. அவங்க பையன் ஒரு வழியாக வந்துட்டீங்களேப்பா அப்படின்றத சொல்கிறான் அவன். சரி வா இங்கேருந்து முதல்ல கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. அப்படி கிளம்பும் போது கூடவே 2 பொண்ணுங்களும் வருது. அதாவது அந்த சைனீஸ் பொண்ணு மியான்ற ஒரு பொண்ணு, அதாவது போன வருஷம் கடத்தப்பட்ட 3 குழந்தைகள். சரி எல்லாரும் என் கையை பிடிச்சிக்கோங்க, யாரும் கையை விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியில் வராங்க. அப்படியே அந்த பாலம் வழியாக நடந்து போயிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த பாலத்துக்கு இந்த பக்கம் அந்த பேய் நின்றுட்டு இருக்கு. இப்போ பசங்களை பின்னாடியே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய் கிட்ட போறாரு. அந்த பேய் போட்டி ஒரு சம்மட்டி அடிக்குது, புரட்டி எடுக்குது. இருந்தாலும் பசங்களை எப்படியாவது காப்பாற்றணும்னு அவர் ட்ரை பண்றாரு. அப்போ என்ன பண்ணுதுன்னா இவர் கழுத்தை பிடிச்சி அந்தரத்துக்கு மேலே தூக்கிட்டு போயிடுது. இப்போ சார்லி என்ன பண்றான்னா, அந்த குழந்தைகள்லாம் பின்னாடி இருக்காங்களா, பல வருஷத்துக்கு முன்னாடி காணாமல் போனவங்க, அவங்களாம் ஆவியா இருப்பாங்க. அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க, எங்கள் அப்பாவை காப்பாத்துங்க, நாங்கள் தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த ஆவிகள்லாம் என்ன பண்ணுதுன்னா ஒன்றா சேர்ந்து இந்த பேயை போட்டு அட்டாக் பண்ணி அந்த வீட்டுக்குள்ளே இழுத்துட்டு போயிடுதுங்க. இவங்களும் கிளம்பி அந்த இடத்த விட்டு போகும்போது அந்த பாலம் டைம் ஆயிடுச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக உடைய ஆரம்பிக்குது. இவங்க எப்படியோ ஓடி போகிறாங்க. அந்த 2 பசங்க வெளியில் வந்துடுறாங்க. பட் நம்ம ஹீரோவால் வெளில வர முடியல. பாலம் உடஞ்சி தொங்க ஆரம்பிச்சிடுறாரு. இருந்தாலும் அவங்க பையனை எப்படியோ காப்பாற்றிடுறாரு. அப்புறம் அந்த பசங்களை வீட்டில் விட்டு ஒரு வழியாக நம்ம ஹீரோ அவங்க பையனை வீட்டுக்கு கூட்டு வராரு. அவங்க ஒய்ஃப் பார்த்துட்டு செம்ம சந்தோஷப்படுறாங்க, கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. இப்போ அவங்க பையன் என்ன சொல்கிறான்னா, நானும் அப்பாவும் பார்ட்டிக்கு போனோம், கார்னிவல் போனோம், ரொம்ப ஜாலியாக இருந்தது அப்படின்றத சொல்கிறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த பையனுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, எல்லாமே அழிஞ்சு போயிட்டு இருக்கு. அதே மாதிரி தான் அந்த குழந்தைகளுக்கும். ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோவை பார்த்து கேட்குறாங்க, அவருக்கு ஞாபகம் இல்லையான்னு. அவர் ஆமா அப்படின்றத தலையாட்டுறாரு. ஸோ இப்படியே இந்த படத்தை ஹாப்பி எண்டிங்காக முடிக்கிறாங்க. பையனை கண்டுபிடிச்சிட்டாங்க. படத்தோட என் கிரெடிட்ஸில் என்ன காட்டுறாங்கன்னா, அந்த மேலேருந்து அந்த ஹெட்டை தள்ளி சாவடிச்சாங்க தெரியுமா, அந்த ஹெட்டோட பாடியை காட்டுறாங்க. அந்த பாடிக்குள்ளே வந்து அந்த பேய் வர மாதிரி காட்டுறாங்க. ஸோ இது அடுத்த பார்ட் போல இருக்கு. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு ஃபைனல் நோட்டிஃபிகேஷன் என்னன்னா, நம்ம சேனலில் போடுற படங்கள் ஆல்ரெடி வேற சேனலில் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்றீங்க. ஆக்சுவலி நான் அந்த சேனல்கள் எல்லாம் பார்க்கறது கிடையாது. அதனால எந்த படம் போட்டாங்கன்றது எனக்கு தெரிய வரல. அது மட்டும் இல்லாமல் அவங்க டைட்டில்ஸ் எதுவுமே போடுறது கிடையாது, இந்த படம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால எனக்கு தெரியாம தான் அதெல்லாம் பண்றேன். நெக்ஸ்ட் டைம் முடிஞ்ச அளவுக்கு வெரிஃபை பண்ணி யாரும் போடாத படமா போடுறேன். பட் இருந்தாலும் சில நல்ல படங்களை என் வாய்ஸ்ல கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன். அது என்னன்னு நம்ம பார்த்துக்கலாம்.